Hello friends, welcome to SSC Bytes with Scholarly Crew. ஸோ இன்றைக்கி வந்து ஃபிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா அப்படின்ற டாப்பிக்கில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுலேருந்து செலக்டிவாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் மட்டும் இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபிசியோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்தியாவில் ரொம்ப பிரம்மாண்டமானது. ஸோ இந்தியா வந்து ஒரு முழுமையாக வச்சு அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் என்ன, எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஸோ கோஸ்டல் லைன் என்ன, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபிசியோகிராஃபின்னு சொல்லுவோம். அது ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, த இந்தியன் சப்கான்டினென்ட் வாஸ் ஒரிஜினலி அ பார்ட் ஆஃப். ஸோ நமக்கு ஒரிஜினலாக இந்தியன் சப்கான்டினென்ட் எதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டோரியே தெரியும், வந்து இந்தியா வந்துட்டு உருவாகிறதுக்கு முன்னாடி பூமி உருவான போது வந்துட்டு இந்த ஹோல் வேர்ல்டு வந்து பேஞ்சியா பேந்தலாசா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ பேஞ்சியான்ற சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு இருந்துச்சு, அப்புறம் உடஞ்சிச்சு. ஸோ இந்த கதையில் நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அதில் வந்து இந்தியா வந்து எந்த சப்கான்டினென்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி, இந்தியன் சப்கான்டினென்ட் எந்த லேண்டில் இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜுராசிக் லேண்ட், அங்காரா லேண்ட், ஆரியவர்த்தா, கோண்ட்வானா லேண்ட். ஸோ நமக்கு இதுக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோண்ட்வானா லேண்ட். ஸோ கோண்ட்வானா லேண்டில் தான் நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட் இருந்துச்சு. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு பேலியோ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேலியோ ஜியோகிராஃபி அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டடி ஆஃப் ஜியாகிரபிக்கல் ஃபீச்சர்ஸ் அட் பீரியட்ஸ் இன் தி ஜியாலஜிக்கல் பாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட பாஸ்ட்டை பொறுத்து நம்மளோட ஃபிசிக்கல் லேண்ட்ஸ்கேப் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஜியாகிரஃபியை படிக்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து பேலியோ ஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே வந்து நமக்கு கொஸ்டின் கேட்குறதுக்கான சான்சஸும் இருக்குது. வாட் இஸ் மென் பை பேலியோ ஜியோகிராஃபி, த ஸ்டடி ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து கோண்ட்வானா அப்படின்னு சொல்லி சொன்னோம்ல. ஸோ கோண்ட்வானான்றது வந்து கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த கோண்ட்வானா லேண்ட் அப்படின்றது வந்து பேஞ்சியா சூப்பர் கான்டினென்ட்டோட சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு பேஞ்சியா, நமக்கோட பூமி வந்து இப்படி இருந்துச்சு, அதில் வந்து நடுவில் வந்து நமக்கு பேஞ்சியா லேண்ட் இருந்துச்சு, சுற்றி வந்து இருந்தது வந்து பேந்தலாசா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பேந்தலாசா அப்படின்றது வந்து பேந்தலாசிக் ஓஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் வந்து சூழ்ந்து இருந்துச்சு, நடுவில் வந்து வெறும் நம்மளோட நிலப்பரப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து காலப்போக்கில் வந்து அந்த ரிஃப்ட் ஆகி என்னாச்சு அப்படின்னா கான்டினென்டல் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால வந்து லுரேசியா அண்ட் கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிச்சு. ஸோ இந்த லுரேசியா அண்ட் கோண்ட்வானா லேண்டில் வந்து கோண்ட்வானா லேண்டில் வந்து தான் நமக்கு நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கோண்ட்வானா லேண்டில் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா, சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, மடகாஸ்கர், ஆஸ்திரேலியன் கான்டினென்ட், இதெல்லாம் இன்னும் சதர்ன் ஹெமிஸ்பியர்லேயே இருக்குது. ஆனால் அரேபியன் பெனின்சுலாவும் இந்தியன் சப்கான்டினென்ட்டும் மட்டும் என்னாச்சு அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியருக்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஈக்குவேட்டர் இருக்குல்ல, 0 டிகிரி லேட்டிடியூட் ஈக்குவேட்டரை பொறுத்து நம்ம சொல்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட ஈக்குவேட்டர் லைன் அப்படின்னு சொல்லி 0 டிகிரி லேட்டிடியூட்னு எடுத்துக்கிட்டோம்னா மேலே இருக்கிறத என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நார்தன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம், ஈக்குவேட்டர் கீழே இருக்கிறத சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்லுவோம். நம்ம ஈக்குவேட்டருக்கு மேலே வந்துட்டோம், அதனால் நம்ம நார்தன் ஹெமிஸ்பியரில் வந்துட்டோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து மற்ற இது என்ன மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆரியவர்த்தா அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் டெக்ஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கிறபடி பார்த்தோம்னா இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வேதிக் பீரியடில் வந்து இந்த ஆரியவர்த்தா அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்தியாவோட நார்தன் மோஸ்ட் பார்ட்டை சொல்கிறதுக்கு. அங்காரா லேண்ட் அப்படின்றது வந்து சைபீரியா வந்து சொல்கிறது தான் வந்து அங்காரா லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கலோக்கிலாம் இன்றைக்கி சொல்லும் போது வந்து சைபீரியா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஜுராசிக் லேண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து நம்மளோட கான்டினென்ட் வந்து பிரிஞ்சும் போது, ஸோ அப்போது அந்த எராவில் வந்து அதாவது நான் சொன்னேன்ல ரிஃப்டிங் பீரியட், பேஞ்சியான்றது வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெக்டானிக் பிளேட்ஸ் மூவ்மெண்ட்னால ரிஃப்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த ஜுராசிக் அந்த க்ரீச்சர்ஸ் எல்லாம் வாழ்ந்த காலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வந்து ஜூராசிக் லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதோட இயர் மில்லியன் இயர்ஸ் என்ன, எந்த பீரியடில் இது எக்ஸிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 510 180 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி கோண்ட்வானா லேண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த தியரி வந்து யார் ப்ரப்போன் பண்ணா அப்படின்னா வேக்னர் அப்படின்றவர் வந்து நமக்கு சொல்லியிருப்பாரு. பேஞ்சியா பேந்தலாசா வந்து உடஞ்சி நமக்கு லுரேசியா அண்ட் கோண்ட்வானா லேண்டாக வந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா இந்தியா இஸ் டேஷ் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்தியா வந்து வேர்ல்டு லெவலில் வந்து எத்தனாவது லார்ஜஸ்ட் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளோட ஆப்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 2nd, 4th, 6th, 7th. சரிங்களா? நமக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7th லார்ஜஸ்ட். ஸோ பார்த்துக்கோங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏரியா வைஸில் வந்து எத்தனாவது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு பாப்புலேஷன் வைஸ் கேட்கல, ஏரியா வைஸ் வந்து நம்ம 7th லார்ஜஸ்ட். நம்மளோட டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 32,87,263 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட டோட்டல் ஏரியா இருக்குது. நார்த் டு சவுத் வந்து நம்மளோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு நம்மளோட கன்னியாகுமரி வரைக்கும் நம்மளோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா
3214. ஸோ 3214 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2933 கிலோமீட்டர்ஸ் வந்து நமக்கு அதோட லென்த். ஸோ லேண்ட் ஃப்ரண்டியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிலப்பரப்பு, நிலத்தில் மட்டும் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15,200 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கோஸ்ட் லைன் நமக்கு எவ்வளோ அப்படின்னா 7,517. ஸோ இந்த 7,517ன்றது வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்கால், அப்புறம் அரேபியன்ஸ், இந்தியன் ஓஷன், நம்மளோட பெனின்சுலா மட்டும் இல்லாமல் ஐலாண்ட்ஸையும் சேர்த்து சொல்கிறது தான் வந்து இந்த 7,500. சரிங்களா? நம்மளோட தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Tropic of Cancer passes through which of the following Indian states? ஸோ Tropic of Cancer நமக்கு வந்து எர்த் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு லாட்டிடியூட்ஸ் அண்ட் லாங்கிடியூட்ஸ்னு பார்த்தோம்ல. ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர்ன்றது மேலே, அப்புறம் வந்து ஈக்குவேட்டர் 0 டிகிரி, அப்புறம் வந்து ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் கீழே. சரிங்களா? ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்றது 23.5 டிகிரி நார்த். ஸோ நமக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம்ல. இங்கே தான் வந்து நம்மளோட இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியா வந்து ட்ரவேஸ் பண்ணி போகுது. இது எந்தெந்த ஸ்டேட்ஸை வந்து ட்ரவேஸ் பண்ணி போகுதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா. ஸோ இதில் எல்லா ஸ்டேட்ஸுமே வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை. ஸோ என்னென்ன ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 ஸ்டேட்ஸில் மொத்தம் வந்து நமக்கு ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்து நமக்கு ட்ரவேஸ் ஆகுது. சரிங்களா? என்னென்ன ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், மிசோராம், குஜராத், ராஜஸ்தான், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், திரிபுரா. ஸோ இது வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து நிறைய தடவை இந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறமும் கேட்குறது கண்டிப்பாக இதில் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன அக்ரானிம் மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டது. ஸோ உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே? ஸோ சிஎம் ஓகேங்களா? ஸோ சிஎம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். எம் ஃபார் மிசோரம், ஜி ஃபார் குஜராத், ஆர் ஃபார் ராஜஸ்தான். ஸோ சிஎம் எம்ஜிஆர். சரிங்களா? ஜார்க்கண்ட் வந்துட்டு ஸோ நம்ம ஜாலி அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ ஜாலியாக வெஸ்ட் பெங்காலுக்கு ட்ரிப் போனார். டி ஃபார் திரிபுரா. ஸோ சிஎம் எம்ஜிஆர் ஜாலியாக வெஸ்ட் பெங்கால் ட்ரிப் போனார். டோன்ட் டேக் இட் சீரியஸ் மேன். நான் வந்து என்னோட ஞாபகத்துக்காக நான் வந்து இப்படி தான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ இது வந்து உங்க கூட ஷேர் பண்ணும் அப்படின்றதுக்காக ஷேர் பண்ணேன். ஸோ டோன்ட் டேக் இட் சீரியஸ். ஓகே? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியா லைஸ் இன் தி டேஷ் ஹெமிஸ்பியர். ஸோ எந்த ஹெமிஸ்பியரில் வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட இவ்வளோ நேரம் நம்ம டிஸ்கஷனில் பார்த்தது நமக்கு நார்த்தன் ஹெமிஸ்பியரில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நார்த்தன் மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்டர்ன், சவுத் ஈஸ்டர்ன், நார்த் வெஸ்டர்ன், நார்த் சவுத்தர்ன் அப்படின்னு சொல்லிலாம் கொடுத்துருக்காங்க. நார்த் சவுத் வரதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா ஈக்குவேட்டருக்கு மேலேயே நம்ம முடிச்சிட்டோம். சரிங்களா? நமக்கு ஈக்குவேட்டர் கீழே வந்தால் தானே சதர்ன்னு சொல்கிறதுக்கு. ஸோ நான் நார்த் மட்டும்தான். அப்போது இந்த ஆப்ஷனும் கிடையாது. ஸோ நமக்கு செகண்ட் ஆப்ஷன் இல்லை, நம்மளோட ஃபஸ்ட்டா இல்லை தேர்டா அப்படின்றது தான். ஸோ நமக்கு நம்மளோட மேப் எடுத்துக்கிறோம். சரிங்களா? நம்மளோட டைரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. நமக்கு இந்த ஓரத்தில் தான் இந்தியா இருக்குது. ஸோ அப்போது இது ஈஸ்டர்ன் சைடில் தானே இருக்குது. அப்போ நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் ஈஸ்டர்ன் சைடில் இருக்குது. நமக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நார்தர்ன் ஈஸ்டர்ன். சரிங்களா? இந்த ஹெமிஸ்பியரில் தான் இந்தியா இருக்குது. ஸோ இதோட ஜாகிரபிக்கல் எக்ஸாக்ட் லேண்ட்மார்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதாவது இது வந்து என்ன அப்படின்னா நம்மளோட லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட்னல் அந்த பாயிண்ட்டை தான் வந்து என்னன்னு சொல்லி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 28 டிகிரி பேரல், 77 டிகிரி பேரல்ன்றது வந்து நம்மளோட அந்த குளோபில் இருக்கிற வந்துட்டு இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட். ஸோ லாட்டிடியூட் லாங்கிடியூடுன்றது ஒன்றும் இல்லை, இப்படி வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ மேலேருந்து கீழே வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி வந்துட்டு பார்த்தது எல்லாமே வந்து நமக்கு லாங்கிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பேரலாக இப்படி ரன் ஆகுறது எல்லாமே வந்து லாட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் வச்சு தான் ஒரு கண்ட்ரி ஆகட்டும், ஒரு கான்டினென்ட் ஆகட்டும் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் மேப்பில். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்லி எதை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இதை கூட கொஸ்டின் தான் வந்து கேட்கலாம். ஸோ மெரிடியன் டைம் என்ன அப்படின்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் தான் வந்து ஈஸ்ட்டு தான் நமக்கு மெரிடியன் டைம். ஸோ இந்த மெரிடியன் டைமை பேஸ் பண்ணி தான் வந்து இதை ஸ்டாண்டர்டாக வச்சு தான் நம்ம இந்தியாவில் இப்போ வந்து டைம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரீன்விச் மெரிடியன் டைமோட 5.5 மணி நேரம் முன்னாடி.
சரிங்களா. அந்த கிரீன்விச் மெரிடியன் டைம்ன்றது லண்டனில் இருக்கிறது. ஸோ இது வந்து 0 டிகிரி லேட்டிடியூடை ஈக்குவேட்டர்னு சொன்னோம். அப்போ 0 டிகிரி லாங்கிடியூட் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிரீன்விச் மெரிடியன் டைம்னு சொல்லுவோம். இந்த கிரீன்விச் மெரிடியன் டைம் பொறுத்து தான் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து டைம்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி இந்தியாவில் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து இந்த லேட்டிடியூடை தான், இந்த லாங்கிடியூட் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன அப்படின்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இதோட டைம் பார்த்தோம் அப்படின்னா 5.5 hours வந்துட்டு கிரீன்விச் மெரிடியன் டைமோட முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா. நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின், த சதர்ன் டிப் ஆஃப் இந்தியா. நமக்கு ஆப்ஷன்ஸ், ஸோ சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேப் காமரின், பாயிண்ட் கேலிமேர், இந்திரா பாயிண்ட் இன் நிக்கோபார் ஐலண்ட்ஸ், கோவலம் இன் திருவனந்தபுரம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் இதில் கன்ஃபியூஷன் வர்றது வந்து இந்த கேப் கோமரனுக்கும் இந்திரா பாயிண்ட்க்கும் தான் வரும். சரிங்களா. கன்னியாகுமரி அப்படின்றது நம்ம இந்தியான்ற நம்மளோட பெனின்சுலாவோட எண்டு தானே தவிர நம்மளோட இந்தியாவோட கண்ட்ரியோட எண்டா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா. ஸோ நமக்கு ரைட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திரா பாயிண்ட் இன் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ். நமக்கு இந்தியாவோட வரைபடத்துக்கு கீழே சைடில் இங்கிட்ட அந்தமான் தீவுகள் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அந்தமான் தீவுகளில் கடைசியாக நிக்கோபார் ஐலாண்டில் இருக்கிற இந்திரா பாயிண்ட் அப்படின்றது தான் வந்து நமக்கு சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இந்த இந்திரா பாயிண்ட் அப்படின்றதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிக்மேலியன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணாங்க. பார்சன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது என்ன பிக்மேலியன் பாயிண்ட் பார்சன்ஸ் பாயிண்ட்னு சொன்னது எப்போ இந்த பேரை எப்போ மாற்றினாங்க அப்படின்னா மிட் 1980s நம்மளோட முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தியோட நினைவாக இந்த பிக்மேலியன் பாயிண்ட் பார்சன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்ததை வந்து இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்திரா பாயிண்ட்ல வந்து ஒரு லைட் ஹவுஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 30 ஏப்ரல் 1972 வந்து ஒரு லைட் ஹவுஸ் வந்து அந்த இடத்துல நிறுவினாங்க. ஸோ இந்த லைட் ஹவுஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டவரிங் ஃபீச்சர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா வந்து மலக்காலேருந்து வர ஷிப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான் வந்து அந்த ஒரு நார்த் ஸ்டார் மாதிரி வந்து இது இம்பார்ட்டண்ட்டான லேண்ட்மார்க்காக இதை வச்சு தான் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஷிப்ஸ்க்கெல்லாம் வந்து பாயிண்ட்டாக இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ மலக்கா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலேசியாவில் இருக்கிறது. ஓகேவா. ஸோ இன்னைக்கு டார்கெட்கான 5 questions வந்து ஃபிசியோகிராஃபியில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஃபிசியோகிராஃபியில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணல, பேசிக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸ்டில் questions வந்து நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ. பாயிண்ட் அப்படின்னு சொல்லி மாற்றின